உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணி தான் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு மார்கழி மாத பலன்களை பற்றி 12 ராசி என்பர்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த மார்கழி அப்படின்னாவே சிறப்பு மிக்க ஒரு முக்கியமான மாதம். ஒரு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் எப்போ நடக்கும் அப்படின்னா மார்கழி மாதத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தை மாதத்துல அறுவடை செய்யற மாதிரி சூழ்நிலைகள் வரும். அதனாலதான் பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி அப்படின்னு தை மாசத்துல கொண்டாடுறோம். அதற்கான ஆரம்ப காலம் எது, நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதம் எதுன்னு கேட்டா மார்கழி மாசத்துல தான். மார்கழி மாசத்துல சுப நிகழ்ச்சிகளை மட்டும் தள்ளி வைக்கிறோம், அவ்வளவுதான். மற்ற விஷயங்களை எல்லாமே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்துல பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு, அதே போல சிவனை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. அது எப்போ செய்யணும் அப்படின்னா காலையில 4 மணிக்கு முதல் 7 மணிக்குள்ள செய்யறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க. அதிகாலை வேலையில செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள், நீங்க எதிர்பார்க்காத மாற்றங்கள் நடக்கும். முக்கியமா பண வரவுகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாசத்துல, காரணம் என்ன, குருவுடைய பார்வை இந்த மாதத்துல சூரியனுக்கு இருக்கு. அதனால பண வரவுகள் வேணும், நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா 4 மணிக்கு எந்திரிங்க. 4 to 5 நீங்க ஆத்மாத்மா மனசார உங்க வீட்டில் எங்க வேணா உட்காந்து நீங்க பிரார்த்தனையை பண்ணீங்க. உங்களுடைய தேவைகளை நீங்க மனசுல நினைச்சிட்டு ஒரு பிரார்த்தனையை வச்சீங்க அப்படின்னா அது சிவன்ட்டா இருந்தாலும் சரி, பெருமாள்கிட்ட இருந்தாலும் சரி, ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்கும். இந்த மார்கழி மாதத்துல 12 ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு மார்கழி மாத பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராசியாதிபதி 5ஆம் இடத்துல குருவோட வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். இப்ப சிம்ம ராசி என்பவர்கள் சொல்றதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, ஒரு தடை இருக்கு, தாமதம் இருக்கு, ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கேன், ஏதாவது ஒரு பிரச்சனை மாறி மாறி வந்துட்டு இருக்கு. சில பேருக்கு விபத்துகள், சில பேருக்கு வந்து உடல் ரீதியான பாதிப்புகள், மன ரீதியான பாதிப்புகள், இதெல்லாமே இருக்கு. அதுல இருந்து ஒரு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த மார்கழி மாதம். ஏன்னா அந்த சூரியன் 7ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்ப்பார். அது மட்டும் இல்லாம அந்த லாபஸ்தானத்துல இந்த மாசத்துல குருவும் வந்துட்டார். அப்ப என்ன ஆகும்னா, சிம்ம ராசி என்பதற்கு பல்வேறு விதமான நெருக்கடிகள் இருந்தாலும் லாபம் நிறைய கிடைக்கக்கூடிய மாதம், தொழில மிகப்பெரிய லாபத்தை சந்திக்கக்கூடிய மாதம். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அது மட்டும் இல்லாம தொழில பல்வேறு விதமான வழிகளில் பண வரவுகள் உண்டு, புதிய வாய்ப்புகள் உண்டு. அதை இந்த மாசத்துல நிறைய நீங்க டார்கெட் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் அது நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல வேலை மாற்றம் உறுதியா இருக்கு. ஒரு நீண்ட காலமா ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, ஒரு 5 வருஷமா வேலை பார்க்குறீங்க, 10 வருஷமா வேலை பார்க்குறீங்க, 15 வருஷமா வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை மாற்றம் உறுதியா உண்டு. அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா சேஃபா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. இல்லை சார் நான் இதிலே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா அதில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும், கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஏற்கனவே அதான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பயங்கரமான டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. திடீர்னு யாராவது ஒரு புது அதிகாரி வந்திருப்பாரு, புதுசாக ஏதாவது யாராவது ஒருத்தர் வந்து உங்களை அதிகாரம் பண்ணக்கூடிய, உங்களை நசுக்கக்கூடிய, உங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய, அவமானப்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க. அப்போ நீங்கள் கண்டிப்பாக மாறி தான் ஆகணும். அந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் மென்மேலும் உயரத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கும். அரசாங்க வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதம். அரசியல்ல பல்வேறு விதமான பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அரசியல் இருக்கீங்கன்னா இந்த மாதத்துல நிறைய முயற்சிகள் பண்ணீங்க அப்படின்னா இது நீண்ட கால ஒரு வெற்றியை கண்டிப்பா கொடுக்கும். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய மாதம். குழந்தைகளால் பல்வேறு விதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய மாதம். நீங்க சிம்ம ராசியா இருக்கீங்க, உங்க பையனுக்கோ உங்க பொண்ணுக்கோ ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும். அதன் மூலமாக அவங்களுடைய சம்பளம் உங்களுடைய நீண்ட நாள் கடனை தீர்க்கும், இல்லை அவங்களுக்கு படிக்க வச்சதுக்கான ஒரு கடனை தீர்ப்பதற்கான ஒரு அமைப்பு இந்த மாதத்துல உண்டு. குழந்தைகள் மூலமாக சந்தோஷமான பலவிதமான நிகழ்ச்சிகள் நடக்கும். அவங்களால உங்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கும், உங்களால அவங்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதுவும் சிம்ம ராசியா இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கலைத்துறையில், அறிவியல் சார்ந்த துறையில், அதே மாதிரி சாஃப்ட்வேர் மெடிக்கல் சார்ந்த துறையில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் உண்டு.
முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த அரசு சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இந்த அட்வொகேட்டாக இருக்கவங்க, ஜட்ஜாக இருக்கவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன், ஒரு போஸ்டிங்ஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு பல்வேறு விதமான பதவிகள், பட்டங்கள் கிடைக்கக்கூடிய மாதம். பட்டங்கள் கிடைக்கும். ஏதாவது உங்களை சிறப்பித்து ஏதாவது யாராவது உங்களுக்கு வந்து ஒரு பட்டங்கள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் செஞ்சீங்கன்னா மென்மேலும் வாழ்க்கையில் அதுவே ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக மாறி ஏதாவது ஒரு இடத்துல அது பயன்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு, வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கு, வெளிநாட்டிலே இருக்கீங்க, அங்கே ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள் அதெல்லாம் மாறிடும். இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை எடுத்து உங்களுக்கு செய்கிற மாதிரி, சில ஒரு டீமை லீட் பண்ணுற மாதிரி, சில அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி புதிய வாய்ப்புகள் வரும். அந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு பண்ண முடியாது, என்னால் செய்ய முடியாதுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கான தகுதிகள், அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி வரும். ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய நேரமாக இருக்குது, இன்வெஸ்ட் பண்ண காசு வரக்கூடிய நேரமாக இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு.